ரொம்ப சிம்பிளான பேசிக்கான வெனிலா கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையோட ஒயிட் பார்ட் எக் பார்ட் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். எந்த ஒரு ஒயிட் கிறிஸ்டல்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிங்க. இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு அந்த எக்கோட வாசனை இருக்காது. அது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் சர்க்கரை. இதை ஸ்லோ ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிங்க. நம்ம ஆட் பண்ண சுகரும் எக்கும் நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா பார்த்துக்கிங்க. இப்போ எந்த அளவுக்கு சுகர் எடுத்தோமோ அதே அளவு தான் நம்ம மைதா ஆட் பண்ண போகிறோம். இதை ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிங்க. இப்போ இதையும் நல்லா பீட்ரு வச்சு ஸ்லோ ஸ்பீடில் நம்ம பைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிங்க. இப்போ பாருங்கள் நல்லா க்ரீம் டெக்ஸ்சர் வந்துட்டே இருக்குது. இப்போ அந்த ஓரத்தில் இருக்கிற எல்லா மைதாவே நம்ம லைட்டாக உள்ளே தள்ளி விட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு பட்டர் ஆட் பண்ண போகிறதுல ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். ஆயில் பார்த்திங்கன்னா வெறும் வெஜிடபிள் ஆயில் தான், கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணுறாதீங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போல் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக பீட் பண்ணால் போதும். லைட் அந்த ஆயில் மட்டும் நல்லா மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கட்டும். இப்போ 6 இன்ச் டின்னில் பட்டர் ஷீட் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண கேக் பேட்டரை இதில் ஊற்றிடலாம். இதே டைமில் ஓவனை ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சாச்சு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு. எந்த ஒரு கேக் பேக் பண்ணாலும் கண்டிப்பாக ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கணும். ஓவன் ப்ரீ ஹீட் பண்ணாமல் பேக் பண்ணாதீங்க. ரெசிபி ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகிடும். இப்போ ஓவன் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ்க்கு 40 மினிட்ஸ்க்கு செட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய கேக் நல்லா பேக் ஆகிட்டு வரும். இப்போ ஆஃப்டர் 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கேக் நல்லா பேக் ஆகிருக்கு. இதை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வார்ம் பண்ண விடலாம். வார்ம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இது மாதிரி ஈஸியாகவே எடுக்க வந்துடும். இப்போ அதில் இருக்க பட்டர் ஷீட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கேக் நல்லா வார்மாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நம்மளுடைய கேக்கு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்களே வீட்டில் செஞ்சிடலாம். ஒரு பேசிக்கான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி. இப்போ இதுவே நான் 3 லேயராக உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஸ்கின் லேயரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதே நம்ம 3 லேயராக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ 3 லேயராக ஈவனாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட 3 லேயர் ஸ்பாஞ்ச் கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வச்சு குலாப் ஜாமுன் கேக் எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.